வணக்கம். இந்த வீடியோல ஒரு 20 intraday charting scanners பத்தி குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாம். அந்த எப்படி வந்துட்டு அந்த ஸ்கேனரை நீங்க வந்துட்டு குயிக்கா மார்க்கெட் டைம்ல ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு தனியா ஒரு ரெபாசிட்டரி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஷீட்டும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரை நமக்கு ரைட் டைமுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம குயிக்காக டிசிஷன் எடுத்து வந்துட்டு இதை எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்கேனர்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரெபாசிட்ரியில் உங்களுக்கு மேஜிக்கல் ஸ்கேனர் அப்படிங்கிற சார்ட்டிங்க் அப்படிங்கிற ஒரு இந்த இந்த லாஸ்ட்லேருந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இந்த ஸ்கேனர் தான். இதோட லிங்க்கு இந்த ரெபாசிட்ரி ஆக்சஸ் பண்ணுற லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக உங்களுக்கு டெலிகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் அந்த லிங்க்கும் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் முக்கியமான ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கும். அடிக்கடி வந்துட்டு நான் அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அந்த ஷீட்ஸை வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேஜிக்கல் ஸ்கேனர் இதை கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இது வந்துட்டு கூகுள் டிரைவ்ல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு மேக் அ காப்பி கொடுத்துட்டு நீங்கள் தனியாக வச்சுட்டு அதை எடிட் பண்ணுறீங்க. ஃபர்தராக உங்களோட ஐடியா ஏதாவது இருக்குன்னா அதில் இது கூட ஆட் பண்ணிக்கிறீங்க. இல்லை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க ஸ்கேனர்ஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு மேக் அ காப்பி கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அன்எடிட்டபிள் வெர்ஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ரெக்வஸ்ட் ஆக்சஸ் கொடுக்குறீங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேனர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத இது பண்ணுங்க. மெயினாக புதுசாக வர்றவங்களுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ இந்த 4 மெத்தடை வந்துட்டு நீங்கள் தெளிவாக வச்சுக்கங்க. ஒரு சாலிடான ஸ்ட்ராட்டஜி, பக்காவான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுற டிசிப்ளின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஸோ இந்த 4ம் உங்களுக்கு ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ரூபா கூட லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்காது உங்களுக்கு ரியாலிட்டியில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் உங்களுக்கு. ஸோ அதனால பெர் டே உங்களுக்கு ரிஸ்க்கை மட்டும் கண்டெயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது எமோஷன் ஆகி ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹெவி குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற முன்னாடி அதோட இம்பாக்ட் சப்போஸ் உங்களோட வியூ இமீடியட்டாக தப்பாக போச்சுன்னா ஒரு 1000 குவான்டிட்டி போடுறீங்க, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா லாஸ் ஆயிருக்குன்னு ஒரு 1000 குவான்டிட்டி சப்போஸ் போடுறீங்க, உடனே ரெக்கவர் பண்ணி திடீர்னு 10 பாயிண்ட் என்ன 13000 ரூபா ஆயிடும். நாளைக்கு வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எமோஷனலில் வந்துட்டு நீங்கள் டிசிஷன் வந்துட்டு எடுக்காதீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டே வந்துட்டு பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் வந்துட்டு ட்ரேடிங்ல வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இதுல என்னென்ன 20 ஸ்கேனர் அப்படிங்கிறது குயிக்கா பார்த்துடலாம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க, ஃபர்தராக வேறு ஏதாவது ஃபில்டர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேனரையும் காப்பி பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கிராசிங் ப்ரீவியஸ் டே ஹை இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல இது வந்து டாப் கெய்னர்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்கேனர்ல உங்களுக்கு எந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் விக் இல்லாம வரல ஆக்சுவலா. ஸோ நீங்க ஏனோ எடுக்கணும் அப்படிங்கிறது 100% உங்களோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் எடுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அன்வான்ட் லாஸ் ஆயிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் ஜஸ்ட் ஒரு குயிக் கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்இன் வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இண்டஸ்இன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கேண்டில் 10 பாருங்க எவ்வளவு பெரிய விக்னு. நமக்கு வந்துட்டு விக்கே இருக்கக்கூடாது, இல்லை வெரி மினிமல் விக் 15% அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா HDFC லைஃப். ஸோ எதுவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் பாத்தீங்கன்னா இல்ல, இது பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு பெரிய விக் இருக்கு. ஸோ நமக்கு என்டையர் பாடியே பாத்தீங்கன்னா விக் இல்லாம இருக்கணும். ஸோ இங்க இது எடுத்திருந்தாலும் நமக்கு ஸ்டாப் அடிச்சிருக்கும். அதனால நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அந்த இதவே ஸ்கிரிப்டையே டச் பண்ணாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட், ஒரு 20 கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ப்ரீவியஸ் 20 கேண்டில் இருந்து பிரேக் ஆகணும். அதுவும் கேண்டில் சின்னதாக இருக்க மாதிரி பாருங்க, விக் இருந்ததுன்னா அதுலேயும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேனர் விட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு அக்யூரசி நல்லா இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஏதாவது ஒரு இதுக்காக வந்துட்டு பார்த்துக்கங்க. இதோட அக்யூரசி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி ட்வீசர் பாட்டம், ட்வீசர் டாப். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ரெண்டு ஹையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அங்கிருந்து வந்துட்டு நமக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த ட்வீசர் டாப், ட்வீசர் பாட்டம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ட்வீசர் டாப், ட்வீசர் பாட்டம் போடுறீங்க, பார்க்குறீங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா R1 கேட் இருக்கு, அந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ட்வீசர் பாட்டம், ட்வீசர் டாப்னு ஒரு ஸ்டாக் வருதுன்னு வைங்க. அதை நீங்கள் இதில் போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத போட்டுக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டைரக்டாக ஸ்கேனரை அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஃபர்தராக வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஒரு பாட்டம் கிட்ட R1 கிட்ட ட்வீசர் பாட்டம் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு R2 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ ட்வீசர் டாப், ட்வீசர் பாட்டமை சப்போர்ட் நீங்கள் எந்த இது பேட்டர்ன் எடுத்தாலும் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அதுதான் மெயினாக இங்கே போட்டுடுறேன். ட்ரை டு யூஸ் எஸ் அண்ட் ஆர் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வரும், அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிடுவீங்க. ஏன்னா நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நாட் ப்ரோக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த டேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு பிரேக் ஆகவே ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் டே ஃபர்தர் டேக்கு இதோட பேக் டெஸ்ட் டேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது தேர்ட் டேல பிரேக் ஆகுது அப் சைடு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் விக் இல்லாத கேண்டிலாக பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு நான் சொன்ன கண்டிஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சைஸ் கேண்டில் பெருசா இருக்கணுமா, ரெட்டா பெருசா இருக்கணுமா, இல்லை சின்னதா இருக்கணுமா அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஸ்கிரீனர் இது. ஸோ இதில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேண்டிலோட சைஸ் ஓப்பன் பை க்ளோஸ் வந்துட்டு 1.0% மேலே இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎன்பி 3% உங்களுக்கு லோ இருக்குன்னா கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஒன் டேல. இது வந்துட்டு ஒன் டே. ஸோ கேண்டில் சப்போஸ் கேண்டில் பெரிய சைஸாக இருக்குது, அது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ஆகும். ஸோ அந்த இதுக்காக உங்களுக்கு இது. அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஸ்டாக்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சடன் வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு குயிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் ஷாக்கர்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கேனர். ஸ்டாக்ஸ் வித் ரைசிங் வால்யூம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். So latest volume greater than simple moving average volume of 10 அப்படிங்கிறது 10 days into 2 அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி 1 day ago விட க்ளோஸ் ஆயிருக்கணும் வித் 1.015. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்துன்னா ஆட் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா பாசிட்டிவ்ல 0 to 1% அந்த மாதிரி இருக்கிற 1 to 2% இருக்கிறத எடுத்தீங்க, இந்த 4 மாதிரி இது மாதிரி எடுத்தீங்கன்னா இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பர்சன்டேஜில் வந்துட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 4%, 3% அந்த மாதிரி வந்துட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஸ்கேனரை நீங்கள் ஃபர்தராக கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பர் விக், லோவர் விக் லெஸ் தேன் 15% ஆஃப் த பாடி கேண்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் பார்க்கணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு பாடி வந்துட்டு கேண்டில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கு வித் விக் பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் த பாடியில் தான் இருக்கு அப்படிங்கும்போது அது வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் நமக்கு. ஸோ யூஸ் திஸ் அட் SNR. அடுத்தது ஸ்டாக்ஸ் நியர் டே ஹையர் டே லோ. ஸோ ஒரு டே ஹையர் டே லோ கிட்ட இருந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கிட்ட இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் பார்க்கணும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட டே லோல இருக்கு, ப்ரீவியஸ் டே ஆர் அந்த வீக் சப்போர்ட் கிட்ட இருக்குன்னா அங்கிருந்து நம்ம ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஒரு 0.5% நம்ம வந்துட்டு
டார்கெட் வச்சுட்டு 0.25% வந்துட்டு ரிஸ்க். ஸோ டே ஹைல இருக்கும்போது சின்ன, ஸோ இந்த மாதிரி டே லோ டே ஹைல இருக்கிறதுலாம் நீங்க பெரிய டார்கெட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சின்னதா ஒரு 0.5% அந்த மாதிரி வந்து டார்கெட் தான் வந்துட்டு பிடிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்றது. நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்றது பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா வீக்லி பிரேக் அவுட், ப்ரீவியஸ் 7 days அந்த வீக்கோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு பிரேக் பண்றது இது. ஸோ லேட்டஸ்ட் க்ளோஸ் கிரேட்டர் தேன் 1 week ago போடலாம். நீங்க இல்லை அப்படின்னா கிராஸ்ட் அபோவ் அப்படின்னும் போடலாம் நீங்க. ஸோ கிராஸ்ட் அபோவ்னா இமீடியட்டா கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை வந்துட்டு நான் சேவஸ் கொடுத்துருவேன். லேட்டஸ்ட் க்ளோஸ் கிராஸ்ட் அபோவ் 1 week ago ஹை. வீக்லி பிரேக் அவுட் இதை வந்து இந்த ஸ்கேனர் போட்டுறேன் நான். ஓகே, அடுத்தது இது பாத்தீங்கன்னா நீங்க புட் ஆப்ஷன் வாங்கலாம். டெய்லி டோஜி மந்த்லி புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்ல ஒரு கண்டினியூஸா போய் அப்சைட் டோஜி போட்டிருப்போம் 1 day கேண்டில். இது பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும், ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஆனா டெய்லியும் வராது, மாசத்துல ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் தான் வரும். ஆனா பாத்தீங்கன்னா 200-300 பாயிண்ட் வந்துட்டு இறங்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும், நல்லா இதா இருக்கணும், ஸ்டாக் வந்துட்டு அப்சைட் போயிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சைட் கன்சாலிடேஷன் 15 minutes கேண்டில். ஸோ இது ஒரு அளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டோஜி பார்த்தீங்கன்னா 15 minutes. NR4 NR7 நேரோ ரேஞ்ச் 4 அண்ட் நேரோ ரேஞ்ச் 7 ஸ்டாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கிரேட்டர் தேன் எஸ்டர்டே வால்யூம். எஸ்டர்டே இருக்கிற வால்யூம் வந்துட்டு சடனாக வந்துட்டு கிரேட் இதாகுது அப்படிங்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நேரோ சிபிஆர் அண்ட் மூவிங் ஆவரேஜ் ரெண்டும். எந்தெந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நேரோ சிபிஆர் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு 2 or 3 days கன்சாலிடேஷன்ல இருக்கா அப்படிங்கறத குயிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். அடுத்து 9 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 9 and 21 EMA கிராஸ் ஓவர். இதுவும் வந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்ன டார்கெட் தான் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன்னா ஸ்டாக்ஸை போய் அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குயிக்கா ஸ்கேனர் ஒரு 4-5 ஸ்கேனர் ஓபன் பண்ணிட்டு ரன் பண்ணீங்க, அது சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு சின்ன சின்ன டார்கெட்டா வந்துட்டு நீங்க கேப்சர் பண்ணலாம். ஒரு ஒவ்வொரு ஸ்டாக் ஒரு இது ஒரு 0.5% 1% அந்த மாதிரி வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இதுல சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீக் ஒரு ட்ரைனிங் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், மார்க்கெட் சென்டிமெண்ட் ட்ரைனிங் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.